அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை, 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கிருத்திகை மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது நல்ல தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்குமே அன்று ஏகாதசி நாள். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும், வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும், எதிர்காலத்தை பற்றி குடும்ப மேன்மை கருதி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்குவாதம், முன்கோபம், விவாதம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அதனால் முன்கோபப்படாமல், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக நிதானமாக செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பயணங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ளவும். எல்லோரிடமும் அமைதியாக அன்பாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது மேச ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. நல்ல அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமையும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடகராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால முயற்சிகள் அதிகம் செய்ய வேண்டியது இருக்கும், வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் நிதானமாக இருப்பது நல்லது. சிறு சிறு தடைகள், இடையூறுகள், தாமதங்கள்லாம் வரலாம். அதனால் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் ஒரு தொடர் முயற்சியும் விடாமுயற்சியால் சரியான காரண காரியத்தையெல்லாம் தெரிந்து முயற்சித்து மனதுக்கு ஏற்றவாறு வெற்றிகளாக மாற்றிக்கொள்வது விடாமுயற்சியில் இருக்கிறது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய் இது போன்ற நாட்களும், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் இந்த வாரத்தில் நிறைய முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கிருத்திகை மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், வீண் அலைச்சல், வீண் செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாக நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத செலவு என்கின்ற ஏமாற்றத்தை தரலாம். அதே மாதிரி முயற்சிகள் செய்கிற போது, பல இடங்களுக்கு செல்கிற போது ஒரு வீண் அலைச்சல் ஏற்படாதவாறு திட்டமிட்டு முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. ஆகவே வீண் விரயங்கள், வீண் அலைச்சல் தவிர்ப்பதும் நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கிற வேலையெல்லாம் மனதில் ஒரு சிந்தனை அடிப்படையில் உறுதி செய்து முன்கூட்டியே அதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்குமே அன்று ஏகாதசி நாள். ரிஷப ராசியில் பயணிக்கும் போது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், மனது மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 31ஆம் தேதி சனிக்கிழமை
இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்ப சூழ்நிலை கருதி நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும். அந்த குடும்ப மேன்மை கருதி நிறைய ஆலோசனைகளும் எதிர்கால திட்டமிடலும் போன்ற விஷயங்களில் சிந்திக்கும்போது செயல்படும்போது சில வாக்குவாதங்கள் வீண் விவாதங்கள் வரலாம். அதில் நிதானமாக இருப்பது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம். யாரிடமும் அன்பாக நிதானமாக அமைதியாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாள். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன் போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு முன்னேற்றத்தை தருகிற நாட்களாக இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கிருத்தியை மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதொரு பலன் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் சிறப்பாக முன்னேற்ற பாதையில் செல்லும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்குது. பெருமைக்குரிய நாள். நன்மைகள் வந்து சேரும். பிறகு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் அன்று ஏகாதேசி நாள். இந்த நாளில் ரிஷபராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். வீண் செலவாக ஆகாமல் சுப செலவாக நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படலாம். முயற்சிகள் செய்கிறது பல இடங்களுக்கு செல்லும் போதும் அது தேவையான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல் என்கின்ற ஏமாற்றத்தை தரலாம். நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக செய்து முடிப்பது சிறப்பான நாளாக மாற்றிவிட முடியும். பிறகு 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது அது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நல்லது நிறைய நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிக்கும் போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே குடும்ப மேன்மை கருதி எதிர்காலத்தை பற்றி விவாதங்கள், ஆலோசனைகள் நடக்கலாம். அதில் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம். எல்லோரிடமும் அமைதியாக, அன்பாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதிம நாட்கள், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 27 செவ்வாய்க்கிழமை நாள் கிருத்தியை மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாள். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள். 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்குமே அன்று ஏகாதேசி நாள். ரிஷபராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழில் முன்னேற்றமும், அது வியாபாரமும், அலுவலக பணி போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல
பதவி உயர்வும் லாபமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் 4:30 மாலையிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் இருக்கும். அது நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவுகள் ஏற்படலாம். சிக்கனம் தேவை. மற்றபடி வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். பண வருமானம் இருக்கும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படலாம். பல இடங்களுக்கு செல்கிற போது முயற்சியின் அடிப்படையில் முயற்சிக்கும் போது அது வீண் அலைச்சலாக ஏமாற்றத்தை தரும். ஆகவே திட்டமிட்டு யோசித்து உழைப்பையும் முயற்சியையும் சரியான முறையில் வடிவமைத்துக் கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலையை முன்கூட்டியே சிறப்பாக பயனுள்ள நேரங்களில் பயன்படுத்தி அது வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடகராசியிலேயே பயணிக்கும் போது தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை மாலை 3:30 வரைக்குமே மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால அந்த நாட்களில் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். முயற்சிகள் அதிகப்படுத்தி முயற்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போது சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வெற்றிகள் தள்ளி போகும், தாமதமாகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பி முயற்சிப்பது நல்லது. இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றியாக மாறும் என்கின்ற அடிப்படையில் முயற்சி செய்து கொள்வது நல்லது. பொறுமை முக்கியம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறதும் நல்லது. பிறகு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 வரைக்குமே அன்று ஏகாதசி நாள். ரிஷபராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. இதெல்லாம் நல்லது, நிறைய நடக்கும். நன்மைகள் வந்து சேரும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். அதே நேரத்தில் 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். நல்ல வருமானம் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமையும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடகராசியில் சந்திரன் பயணிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் இருக்கும். அது சுப செலவாக நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது அது ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே திட்டமிட்டு முயற்சிகளை ஒரு அறிவுபூர்வமாக பயனுள்ள முயற்சிகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கிற வேலையெல்லாம் முன்கூட்டியே வெற்றிகரமாக செய்து முடிப்பது பயனுள்ள நாட்களாக அமையும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கிருத்திகை மாலை 3:30 வரைக்குமே மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். மன சோர்வுகள், மனக்கவலைகள் இருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்து மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனசு சோர்வு இல்லாமல் நிதானமாக தெளிவாக இருந்து கொள்வது நல்லது. கொஞ்சம் பொறுமை முக்கியம்.
மற்றபடி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்குமே அன்று ஏகாதசி நாள். ரிஷப ராசியில் இந்த நாட்களில் சந்திர பகவான் பயணிக்கும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால இந்த நாட்களில் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். பொறுமையும் நிதானமும் தேவை. பயணங்களில் அமைதியும் சரியான நேரத்துக்கு சென்று வரக்கூடிய திட்டமிடலும் இருக்கணும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பினால் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மனக்குழப்பம் அடையாமல் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போனாலும் அதை சரி செய்து விடாமுயற்சி கொண்டு அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறதும் நல்லது. பிறகு 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 31ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அந்த நாட்களில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, ஒரு புதிய வேலைகளில் துவங்கிறது, ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு ஒரு நல்ல உகந்தமான முன்னேற்றகரமான நாட்களாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கிறதுனால இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல அதிர்ஷ்டகரமான நல்ல பயனுள்ள நாட்களாக அமைகிறது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் இது மாதிரியான நாட்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் தயக்கமும் தடுமாற்றமும் பதட்டமும் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியான வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு நாட்கள் சிறப்பான பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அன்று மாலை 3:30 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றமும் நல்ல பயனுள்ள நாட்களாக அமைகிறது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல பயனுள்ள சாதகமான பலனை கொடுக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்குமே அன்று ஏகாதசி நாள். ரிஷப ராசியில் இந்த நாட்களில் சந்திரன் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாள் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனசு சோர்வு இல்லாமல் கொஞ்சம் உற்சாகமாக, நிதானமாக, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது. மனக்குழப்பங்கள் வேண்டாம். பொறுமை முக்கியம். பயணங்கள், பிரயாணங்களில் ஈடுபடும்போது சரியான நேரத்திற்கு டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. மற்றபடி 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாட்களும் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அலுவலக பணியில் மிகுந்த கவனமும் தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். வியாபாரத்தில் இன்னும் அதிக உழைப்பு தேவை. ஆகவே சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைக்கு நமக்கு வெற்றியாக பயனுள்ளதாக அமையும் என்கின்ற அடிப்படையில் ஒரு தொடர் முயற்சியும் விடாமுயற்சியிலும் இருப்பது நல்லது. பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நிறைய மாற்றம் ஏற்படும். முன்னேற்றம் வரும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. வியாபாரம், அலுவலக பணி இதெல்லாம் சிறப்பான ஒரு நல்லதொரு சூழ்நிலையில் அமையும். வெற்றிகரமான நாளாக அமைகிறது.
ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு வெற்றிகரமான முன்னேற்றகரமான நன்மையை தருகிற நாட்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்லதொரு தீர்வுக்கு வந்து பயனுள்ள வெற்றிகரமான நாளாக அமையும். எதையும் தொடர்ந்து போராடி பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து அதை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்குமே அன்று ஏகாதசி நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும், வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள், கூட்டு தொழில் சிறக்கும், நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள், சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும், வாகன யோகம், பயணங்கள் பிரயாணங்களில் வெற்றி பெறும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால அந்த நாட்கள் சந்திராஷ்டம் நாளாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும், மன சோர்வாக இருக்கும், மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே மனதில் உறுதியோடு, மனதில் எந்த விதமான கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. அறிவுபூர்வமாக சிந்தித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வியாபாரத்திலும் பொறுமை தேவை, அலுவலக பணியிலும் மிகுந்த கவனம் தேவை. மற்றபடி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போனாலும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல் தெளிந்த ஞானத்தோடு விடாமுயற்சியாக இருப்பது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நல்ல பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கிருத்திகை மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே மனதில் ஒரு உற்சாகத்தோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன சோர்வடையாமல் மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாக இருக்கும். வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான பலனுக்கு கொஞ்சம் அதிகமாக மனதை கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் குழப்பம் இல்லாமல் பயணிப்பது நல்லது. பொறுமை முக்கியம். மற்றபடி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் அன்று ஏகாதசி நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும், தேக ஆரோக்கியம் கிட்டும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வாகன யோகம், பயணங்கள் பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றி பெறும். பிறகு 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும்,
கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமான பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். மன சோர்வடையாமல் அமைதியாக நிதானமாக அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கிருத்திகை மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் திட்டமிட்டு சிந்தித்து தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு சரியான காரண காரியத்தை உடனடியாக சரி செய்து புதுப்பித்து மீண்டும் முயற்சி செய்து வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்குமே அன்று ஏகாதசி நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. அதனால் கொஞ்சம் மன சோர்வுகள், கவலைகள் வந்து போகலாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் மன உறுதியோடு அந்த நாட்களை கொஞ்சம் ஆர்வமாக, அக்கறையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக பயணிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது ஒரு கண்ணும் கருத்துமாக சரியான இடத்திற்கு சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. பயணங்கள், பிரயாணங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மற்றபடி 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் நல்லதொரு தீர்வுக்கு வரும். எதையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் பெறும். வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவாங்க. வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மற்றபடி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு மிக வெற்றிகரமாக அமையும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். சந்தோஷம், மகிழ்ச்சி, பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்குமே அன்று ஏகாதசி நாள். ரிஷபராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் ஏற்படலாம். சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றி பெறுவது நல்லது.
பயணங்கள் மேற்கொள்ளும் போது சரியான நேரத்திற்கு சென்று வருவது, தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 31ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரும், மனக்கவலைகள் வந்து போகலாம். ஆகவே மனதில் ஒரு உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் தேவை. வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக உழைப்பு தேவை. அலுவலக பணியில் இன்னும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. அறிவுபூர்வமாக செயல்பட்டு பல பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து அமைதியாக, பொறுமையாக வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உடல் ஆரோக்கியம் வரும். வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற, முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை மாலை 3:30 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அதில் வாக்குவாதம், வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவு, முன்கோபம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. எல்லோரோடமும் அன்பாக பேசுவது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்குமே அன்று ஏகாதசி நாள். ரிஷபராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும். நல்ல விசேஷமான நாட்களாக அமைகிறது. சுபகாரியங்கள் நடக்கும். மகிழ்ச்சிகரமான நாள். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 31ஆம் தேதி சனிக்கிழமை மிதுன ராசியில் அந்த நாட்களில் சந்திர பகவான் பயணிக்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக பாடுபட வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரும். சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு சரியான காரண காரியத்தை தெரிந்து அதை சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றி பெறுவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் தன்னை வடிவமைத்து கொள்வதும் நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக உழைப்பு தேவை. வியாபாரத்தில் இன்னும் அதிக அக்கறை தேவை. அலுவலக பணியில் இன்னும் கவனம் தேவை. மற்றபடி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடகராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், கவலைகள் வரலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதியோடு, அமைதியாக, நிதானமாக, மன சோர்வு இல்லாமல் மனதை உற்சாகமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்து கொள்வது நல்லது. விடாமுயற்சியும் பொறுமையும் நிதானமும் தேவை. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள், புதன், வியாழன் போன்ற நாட்களும் நல்ல பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.